பாடல் எண் 14. சிகரமருந்த வாழ்வது சிவஞானம். ராகம் தத்துவம். சதுஸ்ர ஜாதி ரூபகம். திஸ்ர நடை. சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். ஞானம் சிதறி அலைந்து போவது செயலாசை. 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 ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய. மகர நெருங்க வீழ்வது மகமாய. ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய. மகர நெருங்க வீழ்வது மகமாய. மாய மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. மருவி நினைந்திடார்கள் புரிவாய். மாய மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. அகர நெருங்கி ஆமய புறவாகி. அகர நெருங்கி ஆமய புறவாகி. அகர நெருங்கி ஆமயம் புறவாகி. அகர நெருங்கி ஆமயம் புறவாகி. அவசமொடு கையாரோடும் குணம் ஏகி. அவசமொடு கையாரோடும் குணம் ஏகி. அவசமொடு கையாரோடும் குணம் ஏகி. அவசமொடு கையாரோடும் குணம் ஏகி. ககனம் இசைந்த சூரிய புகமாயி. ககனம் இசைந்த சூரிய புகமாயி. ககனம் இசைந்த சூரிய புகமாயி. ககனம் இசைந்த சூரிய புகமாயி. கருணை பொழிந்து மேறிய பெருமாளே. 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 ஆசை மகர நெருங்க வீழ்வது மகமாய. மகர நெருங்க வீழ்வது மகமாய. மாய மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. மாய மருவி நினைந்திடார்கள் புரிவாயே. கருணை பொழிந்து மேறிய பெருமாளே. கருணை பொழிந்து மேறிய பெருமாளே. பாடல் எண் 14. சிகரமருந்த வாழ்வது சிவஞானம். மாயாபுரி. ஹரித்வார் திருப்புகழ். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சிவாய நம எனும் பஞ்சாட்சரத்தில் உள்ள சி எனும் மகாமனுவை அருந்த உச்சரிப்பதனால்
வாழ்வது உண்டாவது சிவஞானமாகும். சிவாய நம என்பதில் சிகாரம் சிவத்தை உணர்த்தும், மகரம் ஆணவ மலத்தை உணர்த்தும். சிதறி அலைந்து போவது செயலாசை. சிவாய நம எனும் பஞ்சாட்சர உச்சரிப்பால் சிதறுண்டு அலைந்து அழிந்து போவது மனம், வாக்கு, காயம் இவைகளின் செயலும் ஆசைகளும். மோன ஞானம் நிராசை உண்டாகும் என்றபடி. மகர நெருங்க வீழ்வது மகமாய. ம என்னும் எழுத்து நெருங்குவதால் வந்து கூடுவதுதான் மகாமாயம். அல்லது மா என்னும் எழுத்து நெருங்கும் பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பதால் வீழ்வது, தொலைந்து போவது மகாமாயை. மருவி நினைந்திடா அருள் புரிவாயே. மருவி உன்னை மருவி தியானித்து அதன் பயனாக நினைந்திடா அருள், நினைப்பு மறப்பு அற்ற நிலையை அருள் புரிவாயாக. அல்லது மருவி ஐந்தெழுத்தை ஓதி நினைந்திட அருள் புரிவாயே. அகர நெருங்கின் ஆமயம் உறவாகி. மகேந்திரபுரியின் வீதிகளில் நெருங்கி வந்தால் ஆமயம் நோய்க்கு, வருத்தத்துக்கு உறவாகி இடம்பெற்று அவசமுடும் கையாருடு முனம் ஏகி. அவசமுடும் மயக்கத்துடனும் கையாருடும் தன் செயலற்றும் முனம் சூரனது ஆட்சி காலத்திலே ஏகி சென்று ககனமிசைந்த சூரியர் புக. ஆகாயத்திலே பொருந்தியிருந்த ஆதித்தர் 12 அந்த ஊரிலே அஞ்சி புக, அல்லது உன்னிடத்திலே சரண் புக சூரசம்ஹாரம் செய்து அவர்களுக்கு மாயை கருணை பொழிந்து மேவிய பெருமாளே, அவர்களுக்கு மாயாபுரியிலே வீற்றிருக்கும் பெருமாளே, கருணை பாலித்து வீற்றிருக்கும் பெருமாளே, மாயாபுரியிலே மேவிய பெருமாளே, நினைந்திட அருள் புரிவாயே. இந்த திருப்புகழின் பின் 4 அடிகள் சூரனது அரசாட்சியில் தனது நகராகிய வீர மகேந்திரபுரி வழியாக செல்லும் பொழுது சூரியன் தனது உக்கிரத்தை அடக்கி இளம் கதிர் பரப்பி செல்லுதல் வேண்டும் என்பது சூரனுடைய ஆக்ஞை, கட்டளை. இதுபோன்று சூரியர்கள் பட்ட துன்பத்தையும் பின்னர் முருகவேளால் அடைந்த சுகத்தையும் விளக்குகின்றன. ஓம் சரவண பவ